கோவையில் திராவிடர் கழக தொண்டர் ஃபாரூக் கொல்லப்பட்டதற்கு அவர் நடத்தி வந்த வாட்ஸ்அப் குரூப்களே காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்ததாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. ஹல்லாக் முர்டாத் என்ற பெயரில் ஃபாரூக் நடத்தி வந்த வாட்ஸ்அப் குரூப்களில் சுமார் 400 இஸ்லாமிய உறுப்பினர்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த உறுப்பினர்கள் அனைவரும் பெரியார் கொள்கைகளை கடைபிடிப்பவர்கள் என்றும் இந்த குரூப்புகளை மூட ஃபாரூக்கிடம் பலமுறை கூறியும் அவர் கேட்காததால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 15 நாட்களுக்கு முன்பு ஃபாரூக் வாட்ஸ்அப் குரூப்பில் வெளியிட்ட புகைப்படத்திற்கும் கொலையாளிகள் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாக கூறும் போலீசார் அந்த புகைப்படத்தில் ஃபாரூக்கின் குழந்தைகள் கடவுள் இல்லை என்ற பதாகைகளை ஏந்தியபடி இருந்தனர் என்றும் கூறியுள்ளனர். தனது குழந்தைகளை நாத்திகர்களாக வளர்ப்பேன் என்று ஃபாரூக் வெளிப்படையாக அறிவித்தது கொலைக்கான முக்கிய காரணமாக இருக்கலாம் என்றும் விசாரணை நடத்தி வரும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஃபாரூக் கொலை செய்யப்படுவதற்கு முன்பு அவரை நேரில் சந்தித்தும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் மதத்திற்கு எதிராக கருத்துக்கள் கூறப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. எனினும் அவர் தனது செயல்பாடுகளை தொடர்ந்து வந்ததால் ஆத்திரமடைந்து ஃபாரூக்கை கொன்றிருக்கலாம் என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.